ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளுக்குரிய நல்ல பங்கை தேடி நாம் கிதியோனை குறித்து சிந்திப்போம். கிதியோன் என்றால் மரம் வெட்டுகிறவர் அல்லது பெரிய போர் வீரர், அழிப்பவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 14வது திருமொழியிலே, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லுகின்றார். இஸ்ரவேலர் செய்த தவறினால் மீதியானரிடத்திலே 7 ஆண்டுகள் அடிமையாக இருக்கின்றார்களே. அவர்களை மீட்கும்படியாக கிதியோன் 300 வீரர்களோடு சென்று அவர்களை மீட்கின்றார். அதிலே முழுக்க கிதியோனுடைய தந்திரமும் தைரியமும் வெளிப்படுகின்றது. குறைவான மக்கள் இருந்தாலும் ஒரு பெரிய போர் படையை வென்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற கிதியோனை நாம் பார்க்க முடிகிறது. கிதியோனுடைய விசுவாசம் இந்த இடத்திலே ஒரு வெற்றி பெற்றதாக நாம் பார்க்க முடிகிறது. 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை சமாதானத்தோடே நியாயம் விசாரித்த ஒரு தலைவராக கிதியோன் இருக்கின்றார். கிதியோனை கடவுள் அழைக்கும் பொழுது பராக்கிரமசாலியே என்று அழைக்கின்றார். இன்றைய நாளிலே நாமும் கூட கடவுளுக்கு பயந்து விசுவாசத்தோடு வீரத்தோடு விவேகத்தோடு கடவுளுக்கு பயந்து வீரத்தோடு விசுவாசத்தோடு விவேகத்தோடு செயல்பட்டு பராக்கிரமசாலியே என்று கிதியோனை அழைத்தது போல நம்மையும் அழைக்கும்படி வாழ்வோம். ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.